ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட சேனலில் ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. அதனால் அவர் விரும்பி கேட்டுக்கிட்டதால் மட்டன் கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கீமா செய்ய தேவையான பொருட்கள்: சோம்பு ½ ஸ்பூன், பட்டை 2 பெரிய நம்பர், 3 ஏலக்காய், ஆயில் தேவையான அளவு, கிராம்பு தேவையான அளவு, ஒரு ஆனிஸ், ஸ்டார் ஆனிஸ், அப்புறம் கறி லீவ்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன்ஸ், டொமேட்டோ சின்ன டொமேட்டோ போதும், ஆனியன் பிக் ஸ்லைஸ்ட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடான உடனே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வெடிக்கட்டும். சோம்பு நல்லா வெடிக்கும் போது தான் எண்ணெயில் அதோட ஸ்பைசஸ் இறங்கும். அப்புறம் நம்ம வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸும் அதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பட்டை பெரிய சைஸாக போடுங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் மாட்டாது. அவ்வளோதான். சாசேட் பண்ண உடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் பெருசாக போட்டிங்கன்னா வதங்காது, அதனால் ஃபைன்லி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அப்போ தான் அது கீமாவோட சேர்ந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஆனியன் மட்டும் நல்லா சாசேட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கீமா சாப்பிடும்போது ஆனியனே தெரியாது. அந்த அளவுக்கு சாசேட் பண்ணி விடும்போது கிரேவி நல்லா உங்களுக்கு அந்த ஜூஸி டெக்ஸ்சர் கொண்டு வரும். இந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஆனியன் வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணால் நல்லது. கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. மட்டன் கீமா யூஸ்வலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் நான் என் பையனுக்கு. ஏன்னா அவர் மட்டன் சாப்பிட மாட்டார், அவருக்கு மட்டன் பிடிக்காது. இப்படி கைமா செஞ்சால் மட்டும் விரும்பி சாப்பிடுவார். சப்பாத்தி, ரைஸ், அப்புறம் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த டைமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்மெல் வராது, நல்லா சாசேட் பண்ணிக்கலாம். அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை சாசேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டைமில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணக்கூடாது, 1 நம்பர்ஸே போதும். அப்போ மட்டும்தான் அது நல்லா கிரேவி கொடுக்கும்போது புளிப்பு இல்லாமல் இருக்கும். டொமேட்டோ கைமாக்கு நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா அது புளிப்பு கொடுத்துரும், அதனால் 1 நம்பர் போதும். டொமேட்டோ நல்லா கிரேவி மாதிரி ஆன உடனே மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சால்ட் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டர்மரிக் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கீமா போட்டு நல்லா ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கீமா நல்லா ஆயிலில் அந்த போட்டிருக்க நம்ம மசாலாவில் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது அது ஒரு டெக்ஸ்சர் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சம் குக்கான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா நம்ம சாசேட் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நம்ம நல்லா ஆனியனில் சாசேட் பண்ணும்போது. இந்த டைமில் கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். ½ ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் போடும்போது அதுலேயும் நான் டர்மரிக் ஆட் பண்ணியிருப்பேன். நான்வெஜ்ஜை சமைக்கும்போது தனியாக நான் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிப்பேன். வெஜிடேரியன் சமைக்கும்போது அந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டாலே போதும். அதை ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த டர்மரிக் நல்லா ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வீட்லேயே நான் அரைக்கிற மிளகாத்தூள், தனியாக கூட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைக்கிற மிளகாத்தூள், சாம்பார் தூள்னு சொல்லலாம். அப்புறம் ரா சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர் இருந்தால் அதுவும் கலருக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா, இது நான் வீட்லேயே அரைச்சி எப்பயும் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா. ஒரு 10 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நான் அரைச்சி வச்சுப்பேன். யூஸ்வலி நான்வெஜ்ஜு சமைக்கும்போது, பிரியாணி சமைக்கும்போது இதை நான் யூஸ் பண்ணிப்பேன்.
1/2 ஸ்பூன் பெப்பர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்பைசஸ் எவ்வளோ லிமிட் உங்களுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு ஸ்பைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதனால் எங்களுக்கு நம்ம சாம்பார் மிளகாத்தூள்லேயே நிறைய காரம் நான் ஆட் பண்ணிப்பேன். அதுலேயே காரம் கொடுத்துரும். இன்னும் எக்ஸஸாக பெப்பர், ரா சில்லி பவுடர்லாம் போடுவோம். அது இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக கொடுக்கும். இப்போ போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த ஆயில்லையே அந்த ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கோங்க. வாட்டர் ஒரு 1 to 1.5 டம்ளர் வாட்டர் இருந்தால் போதும். ஏன்னா அது வந்து சூப் மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு சூப் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் திக் கன்சிஸ்டன்சி, கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும். இன்றைக்கி நான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தான் பண்ண போகிறேன். அதனால் வாட்டர் வந்து 1.5 கிளாஸ் வச்சா போதும். எஸ், இப்போது லெட் இட் பாயில். அந்த குக்கர்லேயே நல்லா பாயில் ஆகட்டும். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து யூஸ்வலி அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே யூஸ்வலி 3 to 4 வச்சுப்பேன். இன்றைக்கி கைமா நல்லா கிரேவியாக கிடைக்கணுன்னு நான் ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சுருக்கேன். உங்கள் குக்கருக்கு நீங்கள் எப்படி மட்டன் பாயில் பண்ணிப்பீங்களோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. அது குக்கரை பொறுத்தது, அவங்கவுங்க வீட்டை குக்கரை பொறுத்தது. நான் 5 விசில்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி 6 விசில்ஸ் விட்டுருக்கேன். நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் குட். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கிரேவி கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள், வாட்டர் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஜூஸி எல்லாமே எடுத்துகிட்டு கிரேவி நல்லா திக்காக கிடச்சிருக்கு. இந்த டைமில் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், நம்ம கொரியாண்டர் லீஃபையும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. மட்டன் நல்லா பிரியாணி கன்சிஸ்டன்ஸுக்கு போடுற ஸ்மெல் வருது. எஸ், இந்த டைமில் we are ready to serve it for chapati, parota, white rice, rasam, even for dosa, இட்லிக்கு கூட இந்த கீமா ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். மட்டன் சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பையனும் அப்படி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். எஸ், இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் ரசம் ரைஸ்க்கு இதை சாப்பிட ட்ரை பண்ண போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.